எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோடு 30. விதுரர் பிறந்துடுறார் இல்லையா, பாண்டுவும் திருதராஷ்டிரனும் பிறந்தது நம்ம சொன்னோம். இந்த விதுரருக்கு என்ன எப்படின்னா, மாண்டவிய மகரிஷின்னு ஒருத்தர். மாண்டவிய மகரிஷி ரொம்ப மிகப்பெரிய ஞானி. நிஷ்டையில் உட்காந்துட்டு அவருக்கு உலகமே தெரியாது. அவர் என்ன பண்றாரு, ஒரு நாள் ஒரு இடத்துல உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. ஆசிரமத்தில், அவரோட ஆசிரமத்தில் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப என்ன பண்ணாங்க, கொள்ளைக்காரங்க வந்து அந்த நாட்டு ராஜா கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யங்களை கொள்ளை அடிச்சுட்டு வெளியில ஓடி வராங்க. ஓடி வரும்போது அந்த நாட்டு ராஜா பார்த்துட்டு அந்த சேவர்களை எல்லாம் கூப்பிட்டு, வீரர்களை எல்லாம் கூப்பிட்டு துரத்தின்னு வரான் இவனை, இந்த திருடர்களை பயந்து அடிச்சுட்டு ஓடி வராளே. ஓடி வந்தோடனே ராஜா துரத்தின்னு வரான். ராஜாவோட ஆசிரியர்கள் எப்படி நம்ம பிடிச்சிருவா, நம்ம பிடிச்சால்னா நம்ம மாட்டிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு கஷ்டப்படுறதுக்கு, மாட்டிட்டா கஷ்டமாயிடுமேன்றது என்ன பண்ணிடுறான். ஓடி வரும்போது இந்த இவரோட ஆசிரமம் இருக்கும். இவரோட ஆசிரமத்துக்குள்ள அந்த நகை கொள்ளையடிச்ச நகை எல்லாம் மூட்டையா கட்டி வச்சிருப்பா பாருங்க, அதை தூக்கி போட்டு போயிடுறான். போன உடனே அவங்க போயிடுறாங்க. பின்னாடியே துரத்திட்டு வந்த அந்த ராஜா இவன் வந்து, இவன் எங்கேயும் இதுக்குள்ள ஒருத்தன் வாங்கிய மாதிரி இருக்கேன்ட்டு அந்த வீட்டுக்குள்ள போறான். இவன் வந்து மாண்டவியோட ஆசிரமத்துக்குள்ள போட்டுட்டு பின்பக்கமா தப்பிச்சு ஓடி போயிடுறா திருடர்கள்லாம். இவங்க வந்து பாக்குறாங்க, ராஜாவோட சேவர்கள்லாம் வந்துட்டாங்க, வேலையாள்லாம் அந்த வீரர்கள்லாம் வந்து பார்க்கும்போது பார்த்தா இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதை கவனிச்ச உடனே உள்ளே வரா. இந்த மாண்டவியோட ஆசிரமத்துக்குள்ளே வரா. உள்ளே வந்து ஆசிரமன்றது தெரியுது, மாண்டவியர் ரிஷி தவம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியுது. அந்த ரிஷியை எழுப்பி இந்த பக்கம் யாராவது வந்தாளா அப்படின்றத கேட்கறதுக்காக அவரை தட்டி எழுப்பா. அவர் அப்படியே சொரணை இல்லாமல் அப்படியே இருப்பார். அவர் நிஷ்டையில் இருக்கும்போது எப்பயுமே தியானம் வேற, தியானம் பண்றது தவம் பண்றதுன்னு வேற. தவம் பண்ணும்போது பசி இருக்கும், தூக்கம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதையெல்லாம் அந்த பசி நேரத்தில் எழுந்து வந்து அந்த காத்தால எழுந்து வந்து அந்த இயற்கை உபாதைகளை எல்லாம் கழிச்சுட்டு பல்ல தேய்ச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு அவள் ஏதாவது சாப்பிடணும்னா சாப்பிட்டுட்டு தவம் இருக்கிறதுக்கு போயிடுவான். அதாவது தன்னுடைய உடல் ரீதியான கடமைகளை முடிச்சுட்டு தவம், அதுதான் தவம். ஆனால் நிஷ்டைன்றது எதுவுமே இருக்காது அவளுக்கு. இந்த ஞாபகமே இருக்காது, இந்த உலகத்துக்கு ஞாபகமே இருக்காது. ஃபுல்லா பெருமாள் பெருமாள் பெருமாள், ஈஸ்வரன் அதுலயே தான் இருக்கும் மைண்ட் எல்லாம். வேற எதுவுமே தோணாது அவளுக்கு. அவள் அப்படியே அவளோட உடம்பே அவளோட உயிரே அவகிட்ட இருக்காது. அந்த நேரத்தில் அவள் கையை வெட்டினா கூட அவள் பேசாம இருப்பான்னா பார்த்துக்குவோம். அந்த மாதிரி அந்த நிஷ்டையில் இருக்கிறது. சமீக முனிவர் வந்து அந்த மாதிரி தான் நிஷ்டையில் இருந்தார். பரீட்சித் ராஜாவுக்கு வந்து பரீட்சித் ராஜா வந்து அவர் எழுப்பும் போது அவர் ஏன் எழுந்துக்கலன்னா நிஷ்டையில் இருந்ததுனால எழுந்துக்கல. நிஷ்டைன்றது பெரியது. அந்த நிஷ்டையில இவர் இருக்கார். இவர் இருக்கிறவங்க அவங்க எழுப்பி பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து முடியாது. உடனே அவங்க படைத்தலைவர்கிட்ட சொல்லுவாங்க. படைத்தலைவர் வந்து அவன் எழுப்பி பார்ப்பான். அவன் எழுப்பி பார்த்தா அவர் எழுந்திருக்கவே மாட்டார். என்னென்னோ பண்ணி பார்ப்பார், எழுந்திருக்க மாட்டார். கடைசியில இவாளுக்கு என்ன வந்து சந்தேகம் வந்துருந்தா, இவர் ஏதாவது பாசாக்கு பண்றாரா, சும்மா திருடின்னு வந்துட்டு இவங்க வந்து உட்காந்துட்டு சும்மா நம்ம கிட்ட வந்து வேஷம் கட்டுறாரா என்னன்னு இந்த ஆசிரமம் பூரா தேடுங்க பாருவார். தேடினா ஒரு மூலையில அந்த அரசரோட இதெல்லாம் இருக்கும். அந்த அங்க அடிச்சு வந்த ஆபரணங்கள்லாம், கொள்ளையடிச்சு வந்த ஆபரணங்கள்லாம் இந்த திருடங்க போட்டு போனது இருக்கு இல்லையா, அது இருக்கும். அதை பார்த்த உடனே இந்த ஆள் வந்து சும்மாவாலும் நம்ம கிட்ட வந்து நிஷ்டையில இருக்கிற மாதிரி காமிச்சுட்டு இவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு இவர் பாட்டுக்கு இவர் இங்க உட்காந்துட்டு இருக்கார். திருட இவன் தான், இவன் அதனால்தான் எழுந்திருக்க மாட்டேங்கிறான், மூட்டை இங்க இருக்கு அப்படின்னு உடனே அவரை கட்டி இழுத்துன்னு போற. அவர் ஒன்றும் பேசவே இல்லை, அவர் பாட்டுக்கு போறார். அவருடைய நிஷ்டையை கழிச்சது வந்து மகா பாவம் அவளுக்கு. அது பின்னாடி அவளுக்கு தெரியும். கூட்டு போவார், இவரை இழுத்துன்னு போகும்போது இழுத்துன்னு போய் ராஜா கிட்ட நிறுத்துவா. ராஜா கிட்ட நிறுத்திட்டு இவர் தான் திருடன்னுவா. ராஜா கேட்பார், நீ திருடியாங்கன்னு. இவர் ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டார். இவர் தான் யோக இதில் இருப்பார் இல்லையா, அப்படியே இருப்பார். இது மாதிரி வேஷம் போடுறான் ராஜா, உள்ளுக்குள்ளதான் இருந்ததுன்னு எல்லாரும் பண்ண உடனே சரி கொண்டு போய் இருந்தாலும் கழுவுல ஏத்துங்க ஊருக்கு நடுவில் அப்படின்னுவா. கழுமரம்ன்றது என்னன்னா கூரா கூம்பு மாதிரி இருக்கும், நீளமா இருக்கும். அதுல தூக்கி நம்ம ஆசனவாயை வச்சு அதுல விட்டுருவா. அப்படியே விட்ட உடனே ஃபுல்லா உள்ள இறங்கிடும் உடம்பு. கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு உள்ள இறங்கும். கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு உள்ள இறங்க நம்மள உயிர் பிரியும். பார்க்குற ஜனங்களுக்கு ஒரு பயம் வரணும். அரசன் எப்பயுமே அரசாட்சி ஒழுங்கா பண்ணா கூட ஒரு பயத்தை உண்டு பண்ணி தான் அரசாட்சியை பண்ணணும். அப்பதான் அவனுக்கு அது நிலைக்கும். அந்த ஜனங்களுக்கு வந்து என்னதான் அரசன் சட்டப்படி நடந்திருந்தா கூட, நியாயமா மக்கள்கிட்ட பரிவா நடந்திருந்தா கூட அரசன்ற பயம் இருக்கணும்.
அந்த பயத்தை கொடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவான், இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டை எல்லாம் ஊர் ஜனங்க பார்க்குற மாதிரி பண்ணுவான். ஊர் ஜனங்க பார்க்குற மாதிரி அதை பண்ணிட்டு போவான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 50 ஜனங்களுக்கு ஊற்றி அரசு மேலே ஒரு பயம் இருக்கும், ராஜா மேலே ஒரு பயங்கலந்த மரியாதைன்னு பாருங்க, அதுவும் இருக்கும். அதுக்காக ராஜா வந்து எல்லாரையும் பண்ணுவான்றது இல்லை. தப்பு பண்ணுவாள, தப்பு பண்ணினா விட மாட்டான் ராஜான்ற அந்த பயம் இருக்கணும். தப்பு பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் நெறிமுறைகளும் கரெக்டாக வரும் இல்லையா, அதுக்காக பண்ணுவான். அது மாதிரி இந்த 4 பேர் சேர்ற அந்த சந்திப்பில் கழுமரம் இருக்கும். அந்த கழுமரத்தை கொண்டு போய் இவரை ஏற்றிடுவார். இவரை ஏற்றிட்ட உடனே இவர் கழுமரத்தில் ஏற்றி இவரை உட்கார வச்ச உடனே நிஷ்டையில் போயிடுவார். நிஷ்டையை ஆரம்பித்த உடனே என்ன ஆகும்னா, இவரோட தபோ சக்தி ஞான சக்தியால் கழுமரத்தில் இவரோட உடம்பு இறங்கவே இறங்காது. கொஞ்சம் இறங்கியிருக்கும், அப்படியே இருக்கும். ராத்திரியெல்லாம் அப்படியே இருக்கும். சாதாரணமாக ஒரு ராத்திரி கொண்டு ஏற்றி விட்டு போயிட்டாலும் விடிய காத்தால பார்த்தா தலைக்கு மேலே அந்த கூறு வந்திருக்கும். அந்த கழுமரத்தோட கூறு வந்து தலைக்கு மேலே வந்திருக்கும். அந்த அதில் ஏற்றி ஆள் செத்துருப்பான். அதை அப்படியே வச்சுருந்துப்பா. சாயந்தரமா எல்லாரும் பார்த்த அப்புறம் ஊர் ஜனங்கள்லாம் வந்து போகிற வர ஜனங்கள்லாம் பார்த்த அப்புறம் சாயந்தரமா ராஜா எடுத்து அதை வந்து கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுவான், எரிச்சிருவான். அதை பண்ணுவான். அதை எரிக்கிறதோ சமாதியோ எதை பண்ணுவோம். ககனம்னா சமாதி ஞாபகம் வச்சுக்குவோம், தகனம்னா எரிக்கிறது, தகனம் பண்ணுவான். அதை இல்லாட்டா ககனம் பண்ணுவான். ககனம்னா சமாதி, இது ஞாபகம் வச்சுக்குவோம். இது எனக்கு இப்போ ஞாபகம் வரும்போது சொல்கிறேன். ககனம்னா சமாதி, தகனம்னா எரிக்கிறது. ககனமோ தகனமோ ஏதோ ஒன்று பண்ணுவார் அவளை. அந்த மாதிரி ராஜா பண்ணும்போது இந்த மாண்டவியை ஏற்றின உடனே மாண்டவியர் வந்து சாகவே இல்லை. அவர் பாட்டுக்கு அங்கேயும் நிஷ்டையில் உட்காந்துருக்காரு அந்த இது மேலேயும். அப்போ ராஜாவுக்கு பயம் வந்துடுது. ராஜாவுக்கு பயம் வந்த உடனே இது எப்படி கழுமரத்தில் எப்படி இறங்காமல் இருக்க ஒரு உடம்பு, உண்மையாகவே ஒரு ஞானி தானோ, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு ராஜா வந்து ஓடி வந்து மானசீகமாக அவர் காலில் விழுறான். அவர் காலில் விழுந்து, சுவாமி என்னை மன்னிச்சிருக்கோம், எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு விவரம் தெரியாத நான் உங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டேன், என்னை பொறுத்தரணும், உங்களை தான் நான் சரணாகதி அடைஞ்சிருக்கேன்னு அவர் காலுங்க விழுவான். விழுந்த உடனே அவர் என்ன பண்ணுவார், கீழே இறங்குவார். அந்த இதை விட்டுட்டு தன்னோட நிஷ்டையை கழிச்சுட்டு, இதுக்கு ஒரு முடிவு வரணும் இல்லையா, நிஷ்டையை கழிச்சுட்டு கீழே இறங்குவார். கீழே அந்த இதுலேருந்து கழுமரத்துலேருந்து குதிச்சுவார். அந்த கழுமரத்தை இப்படி பார்ப்பார், கழுமரம் எரிஞ்சு போயிடும். கழுமரம் எரிஞ்சு போனால் ராஜாவுக்கு இதாகிடும். ராஜா அப்படியே ஒரு காலை பிடிச்சிட்டுருவான். பிடிச்சிட்டு, ஐயோ நான் தெரியாத தப்பு பண்ணிட்டேன், இது என்னோட வேலையாட்கள்லாம் வீரர்கள்லாம் சொன்னதை கேட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், இது பண்ணிடக்கூடாது, நீங்கள் உண்மையாகவே நிஷ்டையில் இருந்திருக்கீங்க, அது எங்களுக்கு தெரியல, திருட யாரோ தெரியல, உங்களை தேவையில்லாத கொண்டு போய் கழுமரத்தில் ஏற்றியான்னு கெஞ்சுவார். கெஞ்சின உடனே ராஜா வந்து, நீ தெரியாமல் பண்ண தப்பு, உனக்கு மன்னிப்பு கொடுத்துட்ற அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், முதல்ல நேராக பிரம்மா கிட்ட போவார். பிரம்மா கிட்ட போய் இவாளையெல்லாம் மன்னிச்சிடும், இது யாருமே தெரிஞ்சு தப்பு பண்ணல எனக்கு, அதனால இவாளையெல்லாம் முதல்ல மன்னிச்சு விடுவார். பிரம்மா எல்லாரையும் மன்னிச்சுட்டா அவளுக்கு அந்த பாவமும் சேராதுன்னு சொல்லுவார். உடனே நேராக அங்கேருந்து யமன்கிட்ட வருவார். யமன்கிட்ட வந்து, எனக்கு இது யாருமே இதில் தப்பு பண்ணதா தெரியல, இதில் தப்பு பண்ணது யாருமே தெரியல, ஏன்னா வீரர்களும் என்னோட இடத்துல இருக்கிற அந்த இதுதானே. ராஜாக்களை பொறுத்த வரைக்கும் என்ன இடம், சுற்றுச்சூழ்நிலை, இன்னைக்கும் நீதி பரிபாலனை எப்படி உங்களுக்கு ரெக்கார்டு என்ன இருக்கோ அதுதான். நீங்கள் ராஜா நீதிபதிக்கே தெரியும், இப்பயும் நான் நீதிபதிக்கு இப்போ இருக்கிற நீதிபதிகள் கூட சில அநியாயங்கள் தெரியும், தெரிஞ்சால் கூட அவளால் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும், பேச முடியாது, அவள் வந்து பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி ஒரு அந்த அவளோட பதில் சொல்ல முடியாது. அவளுக்கு ரெக்கார்டு ஒன்று, ரெக்கார்டு இருந்தால் தான் எந்த ப்ரூஃப் என்ன இருக்கோ அதுதான். ரெக்கார்டிக்கெல்லாம் எழுத்துப்பூர்வமாக ஆதாரங்கள் இருக்கணும், ஆதாரங்களை வச்சு தான் ஜட்ஜ்மெண்ட். இப்போ மனசாட்சியோ நேராக நடக்கிறத பார்த்தோ அனுமானத்தை வச்சோ ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. இப்பயும் அப்படிதான், அப்பயும் அப்படிதான். அப்போ என்ன பண்ணுறார், எந்த எதை வச்சு நீ வந்து எனக்கு யாருக்கிட்டையும் தப்பு தெரில, யார் பண்ணதுலேயும் தப்பு இருக்கிறதா தெரில, ஆனால் எனக்கு வந்து அந்த கழுமரத்தில் ஏறுற மாதிரி எனக்கு சுசூஷைக்கு நான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்தில் பாவம் பண்ண மாதிரி தெரியலையே, எனக்கு எப்படி இந்த தண்டனையை கொடுத்தேன்னு கேட்பார், யமனை கேட்பார். அவளுக்கெல்லாம் தவோ சக்தி ஜாஸ்தி இல்லையா, என்னை வந்து அதில் உட்கார வச்சு என்னன்னு கேட்பார். அப்போ யமன் வந்து நேராக வந்து, முனிவரே நான் சமைக்கணும், இது என்னுடைய இது இல்லை, நீங்கள் சின்ன வயசில் வந்து நீங்கள் வந்து ஒரு தும்பியை பிடிச்சி வாலில் வந்து இந்த ஊசியை குத்தி பறக்க விட்டுருக்கீங்க, அந்த தும்பி ரொம்ப துடியாக துடிச்சுது, அந்த வாலில் அந்த தும்பி வாலில் ஊசியை குத்தினதுனால அதே பனிஷ்மெண்ட்டு உங்களுக்கு கழுமரத்தில் ஏற்றுற மாதிரி வந்துடுச்சு, அதுதான் நாங்கள் கொடுத்தோம், எங்களுக்கு யம நீதின்னு இருக்குது, அந்த நீதி அடிப்படையில் தான் கொடுத்தோம் அப்படின்வார். இவர் சொன்ன உடனே இந்த மகரிஷி யோசிப்பார், அந்த மாதிரி நான் பண்ணேனா, ஆமாம் நீங்கள் பண்ணீங்க, சின்ன வயசில் பண்ணீங்கன்னு. அவன் சின்ன வயசில் என்ன உடனே இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும். சிறு வயசில் எதை பகிர்ந்து பார்க்க தெரியாத ஒரு சூழ்நிலையில்
நல்லது கேட்டதை பகுத்து பார்க்க தெரியாத ஒரு சூழ்நிலையில நான் பண்ண தப்புக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? எனக்கு ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கு உனக்கு அந்த இது இருக்கா? சிறுவர்களுக்கு எப்படி அது பொருந்தும் அப்படின்னு கேட்பேன். கேட்கும்போது அவன் எம்மன் ஒத்துக்க மாட்டான். அதனால சிறுவராக இருந்தாலும் சரி, பெரியவாளாக இருந்தாலும் சரி, நியாய நீதி ஒண்ணுதான். இவர் வாதாடுவேன், இல்ல சிறியவன்றது அது வேற, அறியா பருவம், அவளுக்கு நல்லது கெட்டது பகிர்ந்து பார்க்க தெரியாது. அதனாலதான் இப்ப கூட பால பருவம்னு வச்சிருக்கா பாருங்க. குழந்தைகள் சொல்றது வந்து நீதியில பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து சாட்சி சொன்னா எடுப்படும். ஆனா குழந்தைகள் தப்பு பண்ணா எடுப்படாது. பாத்திருக்கீங்களா? குழந்தைகள் தப்பு பண்ணா அவளை வந்து சிறுவர் பள்ளிக்கு அனுப்பிடுவா பாருங்க. இப்ப கூட அதான் பண்றான். சீர்திருத்த பள்ளின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு அனுப்பிடுவான். அந்த குழந்தைய மாத்த சொல்லுவான், அந்த குழந்தையோட குணத்தை மாத்த சொல்லுவான். கொலையே பண்ணிடும் குழந்தைகள். அதனாலதான் இப்ப கூட ஐடியாவா அந்த தீவிரவாதிகளும் சரி, அந்த இவாளும் சரி என்ன பண்றா, ரொம்ப ரொம்ப நாக்கா அண்டர் 18 ஏஜ் இருக்கிற பசங்க கிட்ட கொடுத்து அனுப்புறான் எந்த தப்பையும் பண்றதுக்கு. ஏன்னா அவ தப்பு பண்ண அவளுக்கு பனிஷ்மெண்ட் இந்திய பனிஷ்மெண்ட்ல கொடுக்க முடியாது. இதை வந்து உருவாக்கினவர் வந்து மாண்டேகர் தான். அதனால தான் இதை நான் சொல்றேன் இந்த இடத்துல. இது நமக்கு தேவையில்லாத விஷயம் இருந்தா கூட இதை நான் இந்த இடத்துல ஏன் சொல்றேன்னா, இந்த மாண்டேகர் உற்பத்தி ஏற்பாடு பண்ணது தான் இது. மாண்டேகர் இந்த பீரியட்ல என்ன பண்ணார், அவர் சொல்லியிருந்தார், இது உனக்கு வந்து நீ வந்து யமன் கிட்ட சண்டை போடுற, சண்டை போட்டு கோபம் வருது மாண்டேகருக்கு. கோபம் தானே யமனை சொல்லுவார், நீ வந்து நீதி பரிபாலனை சரியா பண்ணல, நீ நீதியை சரியா தெரிஞ்சுக்கவே இல்லை, தெரிஞ்சுக்கவே இல்லாத நீ இவ்வளவு நாள் யமனா இருந்துட்டு இருக்க. குழந்தைகள் பண்ண தப்புக்கு எப்படி நீ அந்த தப்பை அதை அவ தெரிஞ்சு பண்ணான்ட்டு அவளுக்கு தண்டனை கொடுக்க முடியும்? குழந்தைகள் பண்ற தப்புன்றது ஒண்ணு இல்லையா? குழந்தைகள் தெரியாத பண்றது தானே. குழந்தைகள் பிறக்கும் போது அதுக்கு அந்த ஞானத்தை கொடுக்குறோமா? இறைவன் கொடுக்குறாரா? ஒரு குழந்தை பிறக்கும் போது அதுக்கான 30 வயசு 40 வயசுக்கு அந்த ஞானம் அதுக்கு வருதா? இப்போ அறிவியல் உலகத்துல பார்த்து, அறிவு உலகத்துல பார்த்து தெரிஞ்சிருக்கிறது தானே, தெரிஞ்சுக்க தானே அதுக்கு மூளை வளர்ந்து தானே நல்லது கெட்டது தெரியுது. அப்படி இருப்ப நல்லது கெட்டதே எனக்கு புரியாத வயசுல நான் ஏதோ தப்பு பண்ணேன்ட்டு எனக்கு தண்டனை கொடுக்கறது எப்படி சரியா இருக்கும்? இந்த தண்டனையை நான் ஏத்துக்க மாட்டேன். இந்த தண்டனை நீ கொடுத்தது தப்பு, நீ எமனா இருந்தா கூட நீ தப்பு பண்ணிட்டேன்னு. தப்பு பண்ணிட்டோன்னே எவன் என்ன சொல்லுவான், எங்களுக்கு இருக்கிற ரூலிங்ஸ் அப்படிதான், நாங்க அது பிரகாரம் என்ன கொடுப்போம், என்ன தண்டனை, யாது எந்த குற்றத்துக்கு என்ன தண்டனையோ அதை தான் நான் கொடுத்தேன், நான் ஒன்றும் தப்பு இல்லை, வா போகலாம். போவா ரெண்டு பேரும் போய் முதல்ல வந்து பிரம்மா கிட்ட போவா. பிரம்மா வந்து இது எனக்கு தெரியல வழி, இது நீங்க ஈஸ்வரன் கிட்ட போங்கன்னுவார். பரமசிவன் கிட்ட போய் கேட்கணுவார். பரமசிவன் சிரிச்சுட்டே இதுக்கு வழி இருந்தது நான் சொல்லக்கூடாது, இது நீங்க காக்கும் கடவுளை அந்த இது இருக்க அந்த பராமரிக்கிற தெய்வமான மகாவிஷ்ணு கிட்ட போங்கன்னுவார். மகாவிஷ்ணு கிட்ட வருவார், மாண்டவியரும் வருவார், யமனும் வருவான். யமன் இது மாதிரி சொல்லுவா, இது மாதிரிலாம் நடந்ததெல்லாம் சொல்லுவான். மாண்டவியரும் சொல்லுவார், இதெல்லாம் இந்த மாதிரி நடந்ததுக்கு இப்படியெல்லாம் ஆயிருக்குன்றதை சொல்லுவார். சொன்னோடனே மாண்டவியர் சொன்னதை கேட்டுட்டே இருப்பார். பெருமாள் கேட்டே இருந்துட்டு யமன்கிட்ட நீ பண்ணது தப்புதான்னுவார். யமனுக்கு என்ன பண்றதுன்னே புரியாது. நீ வந்து குழந்தை வயசுன்றது, அதனால அதுல இருந்து தான் இப்பயும் வந்து அந்த பால பருவன்றதுல செய்யற தப்பு, அதுக்கு அதுக்கு தண்டனை கிடையாதுன்றது வந்து அப்பையில இருந்து தான். அப்ப இவர் சொல்லி, அதான் இதெல்லாம் வந்து நமக்கு மகாபாரதத்துல நம்ம வந்து பால பருவத்துல ஒரு தப்பு பண்ணால்னா அதுக்கு தண்டனை கிடையாது, அந்த தண்டனையை கொடுக்கூடாது. அந்த தண்டனை கொடுத்தா அந்த தண்டனை கொடுத்தது தப்பு. அதனாலதான் இன்னைக்கும் தசரதன் வந்து ராமர் வந்து கூனி போனப்ப கூனியோட அந்த முதுகு இது இல்லையா, சின்ன குழந்தையா இருந்தப்ப முதுகுல கூனிக்கு வந்த குண்டா இருக்கும் பாருங்க, அது மேல பால் அடிச்சிடுற. ஒரு பால் அடிச்சிட்ட உடனே அவளுக்கு அந்த கோபம் வந்துடுது. அவளுக்கு அந்த கரம் வச்சுக்கிறான் மனசுல, அதை வச்சுருந்தா ராமரை காட்டுக்கு அனுப்புறான் ராமாயணத்துல. ஆனா அது தப்புன்றது எப்படின்னா, அவர் குழந்தையா இருந்தப்ப பண்ணது அவர் தெரிஞ்சு, அதே அவர் பெரியவராக இருக்கும்போது பண்ணியிருந்தா அவரோட தப்பு பண்ணதுக்கு அந்த தண்டனை கொடுத்தான்னு சொல்லலாம். ஆனா அவர் குழந்தையா இருந்தப்ப தெரியாம பண்ணார் அப்படின்னு தான் அதுல சொல்லுவா. தெரியாம பண்ண தப்புக்கு, குழந்தையா இருந்த தப்புக்கு நீ வந்து தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு தான் கைகை கிட்ட சொல்லுவா. கடைசியில அந்த கூனி கிட்ட சொல்லுவா. கூனி கடைசியில ஒத்துப்பா கூனி. அதெல்லாம் அது வந்து ராமாயண கதையே ஒரு காரண காரியத்தோட தானே, ஒவ்வொரு விஷயமும் ஒரு காரண காரியத்தோட தான் நடக்கிறது. இதுவும் என்னன்னா, இதுவும் ஒரு காரண காரியத்தோட தான். மாண்டவியரும் யமனும் வந்து வாக்குவாதத்துக்கு போனது இதுதான் காரணம். நாராயணன் சரின்ன உடனே யமன் முழிப்பான். சரி இதுக்கு என்ன தண்டனை கொடுக்குறதுன்னு நாராயணன் கிட்ட கேட்பார் மாண்டவியர். பெருமாள்கிட்ட கேட்கும்போது நாராயணன் என்ன சொல்லுவார், இந்த தப்பை பண்ணது அவர் தான், இந்த தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சது நீங்க தான், அதனால நீங்களா இதுக்கு சொல்யூஷன் சொல்லலாம், அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்றது. அதே அது அது சொல்லுவார். இது மாதிரி இது மட்டும் இங்க மட்டும் இல்லை, அம்பரீஷனுக்கு வந்து அந்த சக்கராய தாழ்வார் அம்பரீஷன் வந்து
துர்வாசர் அம்பரீஷன் கிட்ட போய் தனக்கு சாதம் போட கேட்கிறார் ஏகாதசி அன்னைக்கு. துவாதசி பாரணைக்கு ஆள் வந்துட்டான்றது சந்தோஷம் அவருக்கு. இவர் போய் குளிச்சுட்டு வர சொன்னா அவர் குளிச்சுட்டு வரலன்னு உடனே இவர் குளிச்சுட்டு லேட்டாக வந்துட்டு நீ எப்படி விரதத்தை முடிச்சா இவர் தீர்த்தம் சாப்பிட்டுருவார் அம்பரீஷன். அந்த ஏகாதசி துவாதசி முடியறதுக்குள்ள அந்த இதை அந்த விரதத்தை கலைக்கணும். அதுக்காக தீர்த்தத்தை சாப்பிடுவார். தீர்த்தத்தை சாப்பிட்ட உடனே தீர்த்தம் சாப்பிட்டா என்ன தப்பு? துர்வாசர் வந்து நீ என்ன விட்டு தீர்த்தம் சாப்பிட்டா தேவையில்லாத வம்பது. துர்வாசர்கிட்ட அந்த துர்வாசருக்கு அந்த இடத்துல நீதி கிடையாது, அநீதி இருக்கிறதுன்னு உடனே அநீதியா அவர் சொன்ன உடனே எப்பயுமே துர்வாசருக்கு அவர் சாபம் கொடுத்தாருன்னா அந்த சாபத்துல நீதி இருந்ததுன்னா அவருக்கு அந்த அது அப்படியே 100 மடங்கு அந்த அவரோட பவர் பெருகும். அதுவே அவர் அநீதியா இருந்ததுன்னா அவரோட பவர் பாதியா குறைஞ்சிரும். இவர் இந்த மாதிரி சாபம் இந்த அம்பரீஷனுக்கு சாபம் கொடுப்பார். நீ இனிமே விஷ்ணு பக்தனா இல்லாம இருக்கணும், உனக்கு பழைய உன்னுடைய மரங்கள்லாம் சித்திக்காம இருக்கணும்னு சாபம் கொடுப்பார் பாருங்க. சாபம் கொடுத்தோடனே இவருக்கு பாதி ஆயிடும். ஆனா அம்பரீஷன் அந்த சாபம் தாக்காது. ஏன்னா பெருமாள் அம்பரீஷனோட பக்தியை மெச்சி சக்கரத்தாழ்வார நீ அவருக்கு பாதுகாவலர் இருக்குன்னு சொல்லிருக்காரு. உடனே சக்கரம் தோர்த்தும் துர்வாசரை. நீ எப்படி அவரை சொல்ற? நீ வந்தது லேட்டில் தப்பு இல்லைன்னு கேட்டா அவர் பயந்துட்டு ஓடுவார். ஓடும்போது இது துரத்தும். இந்திரன்கிட்ட போவார், போய் சரணடைவார். இந்திரன் எனக்கு தெரியாதுன்றார். இவர்கிட்ட ஈஸ்வரன் போவார், ஈஸ்வரன் எனக்கு தெரியாது. பிரம்மா கிட்ட போவார், பிரம்மா எனக்கு தெரியாதுன்றார். மகாவிஷ்ணு கிட்ட போவார், உன்னுடைய சக்கரம் தானே எனக்கு துரத்திட்டு வருது, நீ தான் வழி பண்ணணும், எனக்கு சரண் எனக்கு கொஞ்சம் இது கொடுவார், சரணடைறதுக்கு வழியை கொடு, நான் உன்னை சரணாகதி என்னை காப்பாற்றிடுவார். காப்பாற்றணும் போது வேற என்ன சொல்வார் மகாவிஷ்ணு? நான் இதில் ஒன்றுமே பண்ண முடியாது, என்னுடைய சக்கரமாகவே இருந்தாலும் இந்த இந்த இதுக்கு காரணம் யாருன்னா அம்பரீஷன் தான். அதனால இதுக்கு அம்பரீஷன் தான் வழி சொல்லணும். நீ அதை விட்டுட்டு நீ எங்கிட்ட கேட்கறது பிரயோஜனம் இல்லை. யார் இதுக்கு காரணமோ, யாரை நீ தொந்தரவு பண்ணியோ அவளையே போய் சேருன்னுவார், அவளையே போய் சரணடைவார். கடைசியில் அம்பரீஷன் சரணடைவான். கடைசியில் அம்பரீஷன் இது பண்ணி சக்கரத்தாழ்வார்கிட்ட வேண்டுகோள் கொடுத்து பிரார்த்தனை பண்ணி நீ விட்டுற அவர் தெரியாமல் பண்ணிட்டார், அவரே சரணாகதி ஆகிட்டார், அவரை நான் சரணடைஞ்சிட்டார், என்ன சரணடைஞ்சிட்டார், அவரை ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லி அனுப்பிடுவார். இதே மாதிரி மகாவிஷ்ணு என்னப்பட்டார், இந்த தப்பால் பாதிக்கப்பட்டது இவர் யமன் கொடுத்த தண்டனையால் பாதிக்கப்பட்டது நீ தான். அதனால நீயே இதுக்கு முடிவு, நீயே அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டே, அவருக்கு தண்டனை கொடுக்கணுமா என்ன பண்ணணுன்றதை நீயே முடிவு பண்ணுன்னு மாண்டவியர்கிட்ட விட்டுறார். மாண்டவியர் என்ன பண்றார், நீ நீதி தவறிட்ட, உனக்கு நீதி தவறதுக்கு உனக்கு போறல, அதனால இந்த யம தர்மன் போஸ்ட்ல நீ இருக்கிறதுக்கு லாய்க்கல. நீ நீதியை கத்துண்டு பூலோகத்துல போய் மனுஷனா பிறந்து நீதியை நிறைய கத்துண்டு எதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுன்றதெல்லாம் நீ கரெக்டா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பூமிக்கு இங்க சேரு. மறுபடியும் நீ உன்னோட யமப்பட்டினம் எங்கேயும் போகாது, உன்னுடைய பதவியும் அப்படியே இருக்கும். ஆனா நீ உனக்கு அந்த பதவியில் இருக்கிறதுக்கு நீ லாய்க்கெல்லாம் உனக்கு போறாது. நீ போய் பூமியில போய் பிறவி எடுத்து நீ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ சேரு. பூமியில பிறவி எடுத்து நீ இந்த பாவத்தை தொலைக்கணும். எனக்கு நான் அறியாத பிள்ளையா இருந்தப்ப எனக்கு நீ தண்டனை கொடுத்ததுக்காக உனக்கு இதுதான் பனிஷ்மெண்ட் கொடுத்துறாரு. அந்த மாதிரி அந்த யம தர்மன் பூமியில பிறக்காத அவர் தான் விதுரரா பிறக்கிறார். விதுரரா பிறந்து விதுர நீதின்றெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன். இன்னைக்கு விதுரர் பிறந்த கதை, விதுரர் ஏன் பிறந்தார்ன்ற அந்த கதையை தெரிஞ்சுட்டு நாளைக்கு மீதியை பார்ப்போம். தேங்க்யூ.